இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கான மறுசீரமைப்பு குழு நேற்று நியமிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் ஷமி சில்வா மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் தமது பதவிகளிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று நியமிக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களான சிதத் பெத்தமுனி, ரொஷான் மகாநாம மற்றும் குமார் சங்கக்கார ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களைத் தவிர பிரகாஷ் ஷாப்டர், டினால் பிலிப்ஸ், அவந்தி கொலம்பகே, ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார் பெரும மற்றும் துஷிர ரதல்லா ஆகியோரும் இந்த குழுவின் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சிலர் இன்று காலை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு வருகை தந்து தமது பணிகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறைகளுக்கு முழுமையான இணக்கத்தை கடைபிடிப்பதோடு வெளிப்படைத்தன்மை, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் தொழில்முறை அணுகுமுறையை அமைப்பின் அடையாளமாக மாற்ற உறுதிபூண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் புதிய தலைவர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப எதிர்பார்ப்பதாக அவர் அறிக்கையொன்றை விடுத்து குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில்குமார் கமகேயும் தன்னை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்க அழைத்ததாகவும், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அணி தலைவர்களுடன் இடம்பெற்ற விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் நேற்று முதல் அமலாகும் வகையில் தாம் பொறுப்பேற்றதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகுந்த நேர்மையும் சிறந்த திறமையையும் கொண்ட 9 உறுப்பினர்களை கொண்ட குழுவை வழிநடத்துவது பெருமையாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுவானது கிரிக்கெட் விளையாட்டின் சிறப்பு, நிறுவன மேலாண்மை மற்றும் சட்டத்திறன் ஆகிய துறைகளின் அரிய கலவையை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக புதிய தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குழுவாக இணைந்து அனைவரினதும் ஒரே மற்றும் உண்மையான அர்ப்பணிப்பு இலங்கை கிரிக்கெட்டின் பெருமையையும் திறமையையும் மீண்டும் நிலைநாட்ட செயற்படுவதுடன் இரு முக்கிய விடயங்களின் ஊடாக இந்த தொலைநோக்கு பார்வையை அடைய நடவடிக்கை எடுப்பதாகவும் எரான் விக்ரமரத்ன வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதே பிரதான முன்னுரிமை என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதே இதன் அடிப்படை எனவும், அதனூடாக விளையாட்டுக்கான வலுவான மற்றும் நவீன அடித்தளம் உருவாக்கப்படுவதை உறுதி செய்வதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கி வெளிப்படைத்தன்மை, ஊழல் எதிர்ப்பு மற்றும் தொழில்முறை ஆகியவற்றுக்காக அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகைமை அடிப்படையிலான மற்றும் நிதி பொறுப்புக்கூறல் கொண்ட கலாச்சாரத்தை உருவாக்குவதன் மூலம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் பாடசாலை மற்றும் கழக மட்டங்களில் கிரிக்கெட் வீரராக பணியாற்றிய காலத்திலும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் விளையாட்டின் மீது மிகுந்த ஆர்வம் காட்டியதாக அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டின் விதிமுறையை மாற்றுவதற்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு கிடைத்தது பெரும் கௌரவம் எனவும் தலைவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இதனை ஒரு பாரிய பொறுப்பாக கருதுவதாகவும், கிரிக்கெட் ரசிகர்களின் ஆதரவையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் எதிர்பார்ப்பதாகவும், ரசிகர்களின் மிகுந்த ஆர்வத்திற்கேற்ப நிலையான முடிவுகளை வழங்குவதற்கு அதிகபட்சமாக அர்ப்பணிப்பதாக உறுதியளிப்பதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் புதிய தலைவர் எரான் விக்ரமரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.